எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ் பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, RMS அஸ்ட்ரோ அகாடமியில் பயிலப் போகிற மாணவர்கள் 16 விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சியை எய்துகிறது. இப்போ திருமண வாழ்வில் கணவன் மனைவி இருவரும் எளிய பரிகாரமாக சரி சாரி இதை ரெண்டையும் வச்சுக்குங்க. அப்படி எதற்கெடுத்தாலும் சரி சாரி என்று இருவரும் இணைந்து ஒரு நல்லது கெட்டது எல்லாம் அமர்ந்து உட்காந்து பேசி மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியாக அந்த குடும்பத்தை கொண்டு போகலாம். மனம் போல் வாழ்வு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் விரல் விட்டு எண்ணினால்தான் வாழ்வு. மனம் போல் வாழ்வு என்பது பழமொழி, விரல் விட்டு எண்ணினால்தான் வாழ்வு என்பது பணமொழி. அப்போ வாழ்க்கைக்கு பணம் தேவை. அந்த வாழ்க்கைக்கு பணம் தேவை, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆணும் வேலைக்கு போகிறாங்க, பெண்ணும் வேலைக்கு போகிறாங்க. இதில் என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா ஈகோ வந்துடுது. நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிற, நான் 3 நாளைக்கு துணி துவைச்சா நீ 3 நாளைக்கு துணி துவை. இது மாதிரி பல்வேறு விதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் கூடிய வாழ்க்கையாக திருமண வாழ்வு வருகிறது. இதில் ஜோதிடர்களுடைய பங்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் பொருத்தம் பார்க்கிற பொழுது 10 பொருத்தமும் வேணும், ஜாதக கட்டமும் வேணும், திசாபுத்தியும் வேண்டும். மொத்த பலன்களையும் பார்த்து சொல்கிற பொழுது வெற்றி பெற்ற வாழ்க்கையை அவர்களுக்கு அமைத்து தருவதில் சமுதாய பொறுப்பு ஜோதிடர்களுக்கு இருப்பதாக என்னுடைய குருமார்களும் பெரியவர்களும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதையே தான் RMS அஸ்ட்ரோ அகாடமி பாடத்திட்டத்தில் வச்சுருக்கோம். இப்போ ஒரு ஜாதகம் வந்தால் திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலனை சொன்னால் வந்தவிங்க கேள்வி கேட்பதற்கு முன்பாகவே அவர்கள் மனத்திரையில் ஓடுகிற வாசகங்களை நம்மால் வாசிக்க இயலும். அவர்கள் சொல்லி நம்ம பதில் சொல்லலாம். அது ஒரு விதமான வழக்கம். RMS அஸ்ட்ரோ அகாடமியில் திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொன்னால் திசாநாதன் எங்கே இருக்கிறார், புத்திநாதன் எங்கே இருக்கிறார், இது ரெண்டையும் தொட்டு பலன் சொன்னால் அவர்கள் ஆமாம் என்று சொல்வார்கள். எனவே RMS அஸ்ட்ரோ அகாடமி இந்த காரணத்துக்காக சுருதிகளின் வழியே விதிகளின் வழியே பயணிக்கிறது. RMS அஸ்ட்ரோ அகாடமி 4 தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது. ஒரு தூண் விதி, இன்னொரு தூண் விதி விளக்கம், அப்புறம் விதி சுருதி விளக்கம். RMS அஸ்ட்ரோ அகாடமியில் வகுப்புகள் இந்த ஆண்டு இறுதியில் பலன் சொல்வதற்கு வகுப்பு, அடிப்படை வகுப்பும் நாங்கள் கலந்து தான் எடுக்கிறோம். அடிப்படை வகுப்பும் பலன் சொல்கிற வகுப்பும் ஓராண்டு. அதற்கு பின்னாடி நிறையா விஷயங்கள் இருக்குது. பரிகாரங்களும் கோயில்கள், தல விருச்சங்கள், ஞானியர் சமாதி என்று சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அனுபவ முறையாக பெரியவர்கள் சொன்னது, என்னுடைய தகப்பனார் அவர்கள் சொன்னதை, மக்கள் சொல்லி பயனடைந்ததை பாடத்திட்டத்தில் வச்சுருக்கோம். அப்போ ஒரு ஜாதகம் வந்ததுன்னா கோச்சாரத்தை தொட்டு திசாபுத்தியை ஒட்டி பலனை சொன்னால் வெற்றி அடையலாம். ஜாதகர் ஆணா பெண்ணா என்பதில் நீங்கள் ஆர்வம் செலுத்த வேண்டாம். இது மாதிரி ஜாதகம் ஆணாக இருந்து திசை நடந்தால் வரப்போகிற மனைவி தேள் மாதிரி கொட்டுவாங்க, அல்லது தன்னுடைய வார்த்தைகளால் அவங்கள மனசை காயப்படுத்துவாங்க. இதே பெண் ஜாதகமாக இருந்து வரக்கூடியவர் கணவராக வந்தால் அந்த கணவரும் தேள் மாதிரி கொட்டுவார். விவாதங்களை முன்வைத்து வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கிடுவாங்க. வாழ்வதும் வீழ்வதும் ஜாதக கட்டங்களில் இருந்தாலும் கூட வாழ்வதும் வீழ்வதும் நமது நாக்கில் இருக்கிறது. எனவே யாகாவராயினும் நாகாக்க அப்படின்னு ஒரு குறள். கணவன் மனைவி இருவரும் மனவிட்டு பேசிக்கொண்டு அலைபேசியில் அதிக நேரம் செலவிடாமல், கைபேசியில் அதிக நேரம் செலவிடாமல் அமர்ந்து பேசினால் இருவருக்குள்ளும் ரகசியம் இல்லை என்றால் அந்த குடும்பம் தெளிவாக இருக்கிறது என்று பொருள். இப்போ எடுத்துக்காட்டாக அலைபேசி இருக்கிறது, கைபேசி இருக்கிறது. ஒருத்தர் பாஸ்வேர்டு ஒருத்தருக்கு தெரியலைனாவே அங்கே சிக்கல் தொக்கி நிற்கிறது என்ற அர்த்தம், சிக்கல் சிங்காரித்து நிற்கிறது என்ற அர்த்தம். விக்கல் அதிகமாக வந்து சிக்கல் பிரச்சனைக்கு உள்ளாக்குகிறது என்று பொருள்.
அப்போ யார் ஒருத்தர் செல்ஃபோனில் பாஸ்வேர்டு இருக்குதோ அவர்கள் பதுங்கி பதுங்கி தவறுகள் செய்கிறார்னு அர்த்தம். சில வீடுகளில் சில பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அலைபேசி வந்தோடனே பதட்டமாய் வெளியில் போய் பேசுவாங்க. அப்போது உள்ளத்தில் தெளிவில்லாதவர்கள் வெளியே தெம்பை தேடுவார்கள், இல்லத்தில் இன்பமில்லாதவர்கள் வெளியே பள்ளத்தில் விழுவார்கள். இது பொதுவான கருத்து. ஆனால் நாளும் நடைமுறையில் நாம் என்ன சொல்லுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவியத்தில் ரகசியம் இருக்கக்கூடாது, இருந்தால் பிரச்சனை அங்கே விதையாக விழுந்திருக்கிறது என்று பொருள். இந்த ஜாதகர் பிறந்தது 10/6/1979 4:20 PM நீலகிரியில் பிறந்திருக்காங்க. ரிஷப லக்னம், லக்னத்தில் சூரியன் சுக்கிரன், 2இல் புதன், 3இல் கேது, 4இல் சனி பகவான் ராகு. விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம், 15 வருஷம் 4 மாதம் திசா இருப்பு. தற்பொழுது சூரிய திசையில் இவங்களுக்கு சனி புத்தி ஓடிட்டுருக்கு. கும்பத்தில் கேது மாந்தி, மேசத்தில் செவ்வாய். திதி சூனியம் கிடையாது. நவாம்சத்தில் கும்பலக்கணம், லக்னத்தில் சுக்கிரன் மாந்தி, 2இல் கேது, சிம்மத்தில் சூரியன் சனி பகவான், ராகு கன்னியில், குரு துலாத்தில், செவ்வாய் விருச்சிகத்தில், சந்திரனும் புதனும் தனுசில். அப்போ முதல்ல எடுத்தோடனே இவருக்கு என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, சில விதிகளை சொல்கிறோம். பௌர்ணமி திதியில் பிறந்திருக்கிறார். நவாம்சத்தில் சூரியனும் சனி பகவானும் சிம்மத்தில் இருப்பதை கவனிக்க வேணும். இப்போ இந்த லக்னாதிபதிக்கு 7ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 7ல் சந்திரன் இருக்கிறார். 10இல் கேது மாந்தி. இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார் என்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும். ராகுக்கு 4 கிரகங்கள், 4 கேந்திரங்களிலும் கிரகங்கள் இருக்கிறது. சரி, இப்போ நடக்கிறது சூரிய திசை. சூரியன் எங்க இருக்கிறாருங்க? 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறாரு, சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்கிறாரு, 6ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறார். நடக்கிறது சனி புத்தி. அப்போ இந்த சனி பகவான் எங்க இருக்கிறாரு? 4ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 4 இருக்கிறார். அது மனைவிக்கு 10ஆம் இடமாக வருகிறது. அப்போ நம்ம கேட்குற முதல் கேள்வியே, அங்கே சனி பகவானும் ராகு பகவான் இரு பாவர்கள் இருப்பதனாலும் மனைவிக்கு 10ஆம் இடமாக இருப்பதனாலும் நம்ம என்ன எடுத்தோன்னு கேட்குறோம், ஐயா இது மாதிரி குடும்பத்தில் மனைவிக்கும் உங்களுக்கும் மன கஷ்டமா, பிரிஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் அப்படிம்பார். இப்போ 4ஆம் அதிபதி சூரியன் தான் திசையை நடத்துகிறார். அப்போ சூரியன் யார் சாரன்னு பாருங்க. சூரியன் ராசியில் ரிஷபத்தில் இருக்கிறாரு, நவாம்சத்தில் சூரியன் சிம்மத்தில் இருக்கிறார். அப்போ சூரியனுடைய சாரம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதில் மிக முக்கியமான குறிப்பு, 2ஆம் அதிபதி புதனும் அஸ்தங்கமாகிறார், 7ஆம் அதிபதி செவ்வாயும் 12இல் மறைகிறார். இப்போ இந்த அமைப்பு இருக்கிறதுனால சூரிய திசையில் சனி புத்தி இருக்கிறதுனால இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு. அப்போ சூரியன் எங்க இருக்கிறாரு? சூரியன் செவ்வாய் சாரம், 7ஆம் அதிபதி சாரம், 7க்குரியவர் 12இல் மறைகிறார், 7இல் சந்திரன். சனி பூர நட்சத்திர சாரம், சுக்கிரன் சாரம் பெற்றிருக்கிறார், அவர் லக்னத்தில் இருக்கிறாரு, அவர் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொன்னால் வாழ்வில் வெற்றி அடையலாம். இந்த சூரிய திசையில் சனி புத்தியில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் புத்தியை நடத்துகிறார். அது 7ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமாக வருகிறது. அப்போ மனம் ரீதியாக சில சங்கடங்கள் காரணமாக இவங்க பிரிந்திருக்கிறாங்க. இந்த பிரிந்தவர் திரும்பவும் சேர்வதற்கு பரிகார கோயில் சூட்சுமபுரீஸ்வரர், செருகுடி, திருவாரூர் மாவட்டத்தில் செவ்வாய் பகவான் இருக்காங்க. அவங்கள நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அனுப்பிச்சிருக்கிறோம். விரிவாக தெரிந்து கொள்வதற்கு அவங்கக்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்திருக்கோம். இது மாதிரி 7ஆம் இடம் செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டால் அல்லது 7க்குரியவர் 12இல் செவ்வாயாக இருந்து மறைந்தால் சூட்சுமபுரீஸ்வரர், செருகுடி, திருவாரூர் மாவட்டத்தில் வழிபடலாம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நாளில் வழிபடுங்க. இதில் மனைவியினால் இவர் சொல்லோனாத துயரம் அடைந்திருக்கிறார், கணவனால் இவர் சொல்லோனாத துயரம் அடைந்திருக்கிறார் என்றால் இந்த ஜாதகம் ஆணாக இருந்தாலும் பொருந்தும், பெண்ணாக இருந்தாலும் பொருந்தும். அதுக்கு ஜாதக அலங்கார பாடல் 691. லக்னம் தன கேள்தன்னில் வியத்தெனில் சோமன் தானும், சோமன்னா சந்திரன், புக்கவே பாவர் அங்கீசியில் பொருந்தியே இருந்த காலை சுக்கிரன் பாவரோடும் துளங்கவே இருக்க
நாரி கை கொள்ளும் புருஷனான கணவனை கொள்வாள் கண்டீர். கொள்வாள்னா கொல்ல மாட்டா. கொல்றதுங்கிறது மரண தருமான செயல் இல்லைங்க, வார்த்தையால கொள்ளுவாங்க. அப்ப லக்னம் தனக்கேள் தண்ணில் வியத்தினில் சோமன் தானும். லக்னத்துக்கு 7ஆம் இடம் அல்லது 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கணும். இருந்தாலும் அப்படி அது ஒரு விதி. அப்படி இல்லைனாலும் பாவருடைய அங்கீசத்தில் சந்திரன் இருந்தாலும் சுக்கிரன் பாவரோடு துளங்கவே, சுக்கிரன் பாவரோடு இருக்கணும். அப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க, 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு, சுக்கிரன் சூரியன் பாவருடன் சேர்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பொழுது நவாம்சத்துல சந்திரன் தனுஷோட வீட்டில் இருக்கிறாரு. அவர் புதனுடைய கூடவே இருக்கிறார், புதன் கூடவே சேர்ந்து இருக்கிறார் என்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும். அப்ப இந்த ஜாதகத்துல லக்னம் தனக்கேள் தண்ணில் வியத்தினில் சோமன், 7ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது ஒத்து வருது. அந்த சந்திரன் யாரு சாரம்? கேட்டை நட்சத்திர சாரம். அப்போ சந்திரனும் சாரநாதனும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாங்க. இருந்து இருவரில் ஒருவர் ஆட்சி பெறாங்க. அதனால குடும்பம் வந்துடுச்சு. ஆனால் குடும்பம் குழப்பமானதாக இருக்கிறது. ஏன் குழப்பமாக இருக்கிறது என்றால், நடக்கிற தசாநாதன் சூரியன் சுகாதிபதி. அப்ப சுகாதிபதி 6ஆம் அதிபதியுடன் சேர்ந்து லக்னத்தில் இருந்த திசையை நடத்தினால் அவர்கள், இவர் லக்னத்தில் இருக்கிறனால இவர் லக்னாதிபதி ஜாதகர், எதிராளி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவி, அவதூறாக பேசி தூக்கி எறிந்து பேசி நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஊர் கூடி அவமானப்படுத்தி சங்கடப்படுத்தி அவங்களை வெளியில் அனுப்பிச்சிருவாங்க. எனவே இது மாதிரி அமைப்புகள் இருந்தால், இதில் மிக முக்கியமான குறிப்பு, சந்திரன் எங்கள் ஜாதகத்தில் 7 இருக்கு சார், 12 இருக்கு, எங்களுக்கு நடக்குமானா எல்லாத்துக்கும் இது மாதிரி நடக்காதுங்க. அதில் விதிவிலக்குகள் 12 பாயிண்ட் இருக்கு. இந்த ஜாதகத்துக்கே 16 பாடல் பொருந்தி வருது. 12 விதிவிலக்குகள், 16 பாடல்கள். இதில் ஒரே ஒரு விதியை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் காணொளி பார்க்கறதுனால. இந்த சந்திரன் 2ஆம் அதிபதியுடனோ 7ஆம் அதிபதியுடனோ சம்பந்தப்பட்டால் இந்த பாடல் பொருந்தி வரும். இதுக்கு விதிகள் நிறைய இருக்கு. ஒரு விதியை மட்டும் தெரிஞ்சுங்க. எல்லாரும் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு பார்க்க வேண்டாம். பொருந்தி வராது, திருந்தி வராது, வருத்தம் பெறாதீர்கள். எனவே இந்த காணொலியில பார்த்துட்டு எங்க ஜாதகத்துக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி வருந்தாதீர்கள். இது இந்த ஜாதகத்திற்கு மாத்திரமே இந்த காலகட்டத்தில் இந்த திசாபுத்தியில் பொருந்தி வரும். அப்ப இவங்க எப்ப சேருவாங்க? சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை, சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நிரந்தர பிரிவுக்கு அடிகோலி விட்டது. எனவே இவர்கள் நீதிமன்றங்களை நாடி விவாகரத்தை விரும்பி பெறுவார்கள், அல்லது விருப்பமுடன் பிரிந்து இல்லறத்தில் இருந்து விலகி நல்லறம் நாடி பெரியோர்களுடன் ஆசீர்வாதத்தில் இவங்க வேறு பாதையில் பயணிப்பார்கள். அப்போ ஒரு ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கிற பொழுது 10 பொருத்தம் அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, ஜாதக கட்ட பொருத்தமும் எடுத்துக்கங்க, திசாபுத்தி எதிர்காலத்தில் எப்படி வருதுன்னு பாருங்க. எனவே இந்த 7இல் சந்திரன் இருந்த 3 கூடியவர் 7இல் இருக்கிறார் என்று நாம் சந்தோஷப்படக்கூடாது. அப்படி சந்தோஷப்பட்டாலும் சாரம் கொடுத்தவரும் வீடு கொடுத்தவரும் பலமாக இருக்கணும். வீடு கொடுத்தவர் 12ல் மறையிறாரு. அப்ப நாம ரொம்ப கவனமா இருக்கணும். லக்னத்துக்கும் மறையிறார், ராசிக்கும் மறையிறார். எனவே ஒரு பலன் லக்னத்துக்கும் ஒத்து வந்து ராசிக்கும் ஒத்து வந்தால் அது நடந்தே தீரும். ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி திசா கட்டங்கள் திசாபுத்திகள் வந்து ஜாதக கட்டங்கள் அமைந்து விட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் அமைகிறது. இவங்க ஒரே ஒரு காரணம், இந்த ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி 2ல் வலுவாக இருக்கிறாரு. திருவாரூர் போயிட்டு வர சொல்லியிருக்கோம். அவங்க போவாங்களான்னு நமக்கு தெரியாது. போனால் இல்லறம் நிலைக்கும், வெற்றி அடைவார்கள். இல்லைன்னா அவங்க விதிவிட்ட வழி. எனவே சுருதிகளை வாசிப்போம், உண்மையை நெருங்குவோம், விதிகளின் வழியே பயணிப்போம். எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல, எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன். இதனுடைய தலைப்பு நந்தவனத்தில் ஒரு நச்சுப்பாம்பு. இந்த நச்சுப்பாம்பு என்பது நான் குறிப்பிடுவது வார்த்தை, பேச்சு, இதுதான் நச்சுப்பாம்பு. தமிழில் ஒரு வார்த்தை வெல்லும், தமிழில் ஒரு வார்த்தை கொல்லும். எனவே நாம் பேசுவதை கவனமாக பேசினால் இல்லறம் என்கிற தாஜ்மஹாலான கண்ணாடியை உடைக்காமல் பாதுகாக்கலாம். ஜோதிடர்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க, ஜோதிடர்கள் கடவுள் அல்ல. ஆனால் கட்டங்களும் சட்டங்களும் வேலை செய்துவிட்டால் அந்த கண்ணாடி மாளிகை உடைஞ்சிரும். உடையாமல் பாதுகாப்பது நமது கடமை. இருமனம் புரிந்த
இரு இதயங்கள் உடையாமல் இருப்பதற்கு பேச்சு என்கின்ற கல்லை கவனமாக கையாள வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் பொறுமையும் நிதானத்துடன் இருந்தால் வாழ்வில் வெற்றி அடையலாம். கெட்ட தசை வந்துருச்சா கவலைப்படாதீங்க. பக்கத்தால் இருக்கிற கோயிலுக்கோ குலதெய்வக்கோ போங்க. கோபம் வரும், தாபம் வரும், பிரிவு வரும், சங்கடம் வரும், பொருளாதார பிரச்சனை வரும், எல்லாமே வருங்க குடும்பத்தில். ஆனால் கணவன் மனைவியை விட்டு கொடுக்க கூடாது, மனைவி கணவனை விட்டு கொடுக்க கூடாது. இருவரும் ஓர் உயிராக இருந்தால் இறைவன் உங்களுக்கு அருள்மழை பொழிவான். கிரகங்கள் ஒரு பக்கம் இருந்துட்டு போகுதுங்க. கோயிலுக்கு போகலாம், மகான்களை வழிபடலாம். நீங்கள் உள்ளன்புடன் உயிருக்கு உயிராக நேசித்தால் இறைவன் உங்களுடைய துன்ப மலையில் கொடையாக வந்து நிற்பான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.